அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தி கோட் அகாடமி. இன்றைய காணொளி இந்திய பொருளாதாரம் முக்கிய வினாவிடைகள் 500. முதல் வினா, உலகின் வலிமையான மற்றும் பெரிய பொருளாதார வரிசையில் இந்தியாவின் இடம்? விடை 7. வினா 2, இலக்கு முறை பொருளாதாரத்தின் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளர் என்று கூறியவர்? சுந்தர் பிச்சை. வினா 3, இந்தியாவில் எத்தனை சதவீதம் வேளாண்மை சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றன? விடை 60%. வினா 4, இணையதள சேவை பயனாளர்கள் உலக அளவில் இந்தியாவின் இடம்? 2வது இடம். வினா 5, இந்தியாவில் எத்தனை சதவீதம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வேளாண் துறையில் இருந்து கிடைக்கிறது? விடை 17%. வினா 6, உலக பொருளாதாரத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியாவின் இடம்? 7. வினா 7, வாங்கும் சக்தியில் இந்தியாவின் இடம்? 3. வினா 8, பின் வருவனவற்றில் சரியானது? விடை அனைத்தும் சரி. இந்தியா உலக புவி பரப்பில் 2.4%, உலக வருவாயில் 1.2%, இந்திய உலக மக்கள் தொகையில் 17.5%. விடை அனைத்தும் சரி. பின் வருவனவற்றில் தவறானதை கண்டறி. விடை எதிர்மறை ஆண்டு 2001 என்பது தவறானது. பெரும் பிரிவினை ஆண்டு 1921, சிறு பிளவு ஆண்டு 1951, மக்கள் தொகை வெடிப்பு 1961. தவறானது. எதிர்மறை ஆண்டு 2001 என்பது தவறானது. வினா 10, எந்த ஆண்டில் இந்திய மக்கள் தொகை 100 கோடியை தாண்டியது? விடை 2001. வினா 11, தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியவர்? ஜவஹர்லால் நேரு. வினா 12, மிக குறைந்த பிறப்பு விகிதம் கொண்ட மாநிலம்? கேரளா. வினா 13, மிக அதிக பிறப்பு விகிதம் கொண்ட மாநிலம்? உத்தரப்பிரதேசம். வினா 14, மிக குறைந்த இறப்பு விகிதம் கொண்ட மாநிலம்? மேற்கு வங்காளம். வினா 15, மிக அதிக இறப்பு விகிதம் கொண்ட மாநிலம்? ஒடிசா. வினா 16, பின் வருவனவற்றில் சரியானது எது? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி? விடை அனைத்தும் சரி. இந்தியாவின் மக்கள் தொகை அடர்த்தி 382. மிக அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம்? பீகார், 1102 நபர். மிக குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி அருணாச்சல பிரதேசம், 17 நபர். வினா 17, இந்தியாவின் பாலின விகிதம் 2011 படி 940. வினா 18, இந்தியா மொத்த வியாபாரத்தில் 60% பங்குடன் மைக்கா உற்பத்தியில் எத்தனையாவது இடம்? 1வது இடம். தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1950. இந்திய ரயில்வே எங்கு முதல் வைஃபை வசதியை தொடங்கியது? விடை பெங்களூர். இந்திய விமான போக்குவரத்து நிறுவனம் மற்றும் ஏர் இந்தியா மற்றும் இந்திய ஏர்லைன்ஸ் ஆகியவை இணைந்த நாள்? விடை
27/8/2007 இந்திய விமான போக்குவரத்து நிறுவனம் ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஆகியவை இணைந்த நாள் 27/8/2007. காந்திய பொருளாதாரத்தை தொடர்ந்து வலியுறுத்தியவர் ஜே.சி. குமரப்பா. வினா 23. பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசை அமர்த்தியா சென் பெற்ற ஆண்டு 1998. வினா 24. வளர்ந்த நாடுகளில் தவறானது. விடை ஆப்பிரிக்கா என்பது வளரும் நாடு. அமெரிக்க ஐக்கிய நாடு, கனடா, பிரான்ஸ் ஆகியவை வளர்ந்த நாடுகள். வளர்ந்து வரும் நாடுகளில் தவறானது. இங்கிலாந்து என்பது தவறானது. இங்கிலாந்து வளர்ந்த நாடு. மியான்மர், பாகிஸ்தான், பங்களாதேஷ் ஆகியவை வளர்ந்து வரும் நாடுகள். வினா 26. இந்திய மக்கள் தொகை அதிகரிப்பு ஆண்டிற்கு 1000 பேருக்கு எத்தனை சதவீதம் அதிகரித்துள்ளது? 1.7%. வினா 27. பின் வருவனவற்றில் சரியானது எது? 2011 படி. விடை அனைத்தும் சரி. அதிக எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாநிலம் கேரளா 94%. குறைவான எழுத்து விகிதம் கொண்ட மாநிலம் பீகார் 63.8%. இந்தியாவின் எழுத்தறிவு விகிதம் 74.04%. விடை அனைத்தும் சரி. வினா 28. ஜிடிபியின் வரவு செலவு திட்டத்தில் கல்விக்கான நிதி 3%. வினா 29. இந்தியா குடிகாரரின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல் என்று கூறியவர் காந்தி. வினா 30. ஜே.சி. குமரப்பாவை பச்சை காந்தி என்று கூறியவர் ராமச்சந்திர குகா. வினா 31. அனைத்திந்திய கிராம தொழில் கழகம் ஜே.சி. குமரப்பாவால் நிறுவப்பட்ட ஆண்டு 1935. 1938 இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு என்ற நூலினை எழுதியவர் வி.கே. ராவ். வினா 33. நிலைத்த பொருளாதாரம் மற்றும் இயேசுவின் வழிமுறைகள், கிறிஸ்துவும் அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும் போன்ற புத்தகங்களை எழுதியவர் ஜே.சி. குமரப்பா. வினா 34. அம்பேத்கர் எழுதிய நூல்களில் சரியானது. விடை அனைத்தும் சரி. ரூபாயின் பிரச்சனைகள் 1923. பழங்கால இந்திய வர்த்தகம் 1915. இந்தியாவில் குறைந்த நிலவுடைமை மற்றும் தீர்வுகள் 1918. விடை அனைத்தும் சரி. வினா 35. திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் குறிப்பாக கூறுவது. விடை அனைத்தும் சரி. செல்வம், வறுமை, சமுதாயத்தின் சாபம், வேளாண்மை. விடை அனைத்தும் சரி. வினா 36. இந்திய அரசால் முதல் தொழில் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1948 ஏப்ரல் 6. வினா 37. ரைத்து வாரி முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட இடம் தமிழ்நாடு. வினா 38. மகள்வாரி முறை முதலில் அறிமுகம் செய்த மாநிலம் மத்திய பிரதேசம் மற்றும் பஞ்சாப். ஆன்சர் டி. பி மற்றும் சி சரியானது. வினா 39. ஆசியாவில் இந்திய பொருளாதாரம் வகிக்கும் இடம். ஆசியாவில் இந்திய பொருளாதாரம் 3ஆம் இடம். வினா 40.
இந்திய தொழில் கொள்கை அமல்படுத்திய ஆண்டு. விடை அனைத்தும் சரி. 1948, 1951, 1977, 1980, 1990, 91. விடை அனைத்தும் சரி. முதல் தொழில் கொள்கைப்படி மைய அரசிடம் இருந்த துறைகள். விடை அனைத்தும் சரி. ரயில்வே, இராணுவ தளவாடங்கள், அணு ஆற்றல், தபால் துறை. வினா 42. முதல் தொழில் கொள்கைப்படி மாநில அரசிடம் இருந்த துறைகள். விடை அனைத்தும் சரி. நிலக்கரி, எஃகு, எண்ணெய் வளங்கள், விமான உதிரி பாகங்கள், கம்பியில்லா தொடர்பு சாதனங்கள். விடை அனைத்தும் சரி. முதலாவது பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. 1960 to 61. வழிநடத்தும் திட்டம் எத்தனை மாவட்டங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டது? 7 மாவட்டம். இரண்டாவது பசுமை புரட்சி ஆண்டு 2006 to 2007. முதல் பசுமை புரட்சியின் மூலம் விளைவிக்கப்பட்டவை. விடை அனைத்தும் சரி. நெல், கோதுமை, மக்காசோளம், சோளம். வினா 47. இரண்டாம் பசுமை புரட்சியின் நோக்கம். 214 மில்லியன் டன்களாக இருந்த உணவுப் பயிர் உற்பத்தியை 2020 400 மில்லியன் டன்களாக உயர்த்துவது. 15 ஆண்டுகளில் உற்பத்தியை 5% இருந்து 6% உயர்த்துவது. விடை இரண்டும் சரி. வினா 48. பின் வருவனவற்றில் சரியானவை. முதல் எஃகு தொழிற்சாலை 1870 மேற்கு வங்காளம். ஜாரியா குல்டி. 1812 முதல் காகித ஆலை செராம்பூர், வங்காளம். 1818 முதல் நவீன துணி உற்பத்தியாளர் துறைமுகம் கொல்கத்தா. விடை அனைத்தும் சரி. இந்தியா உலகளவில் கச்சா சணல் உற்பத்தி மற்றும் சணல் பொருட்கள் தயாரிப்பில் முதலிடம். இந்தியா சணல் பொருட்கள் ஏற்றுமதியில் எத்தனாவது இடம்? 2ஆம் இடம். 1855 முதல் சணல் நவீனமயமாக்கப்பட்ட தொழிற்சாலை எங்கு உள்ளது? 1855 கொல்கத்தா, ரிஸ்ரா. வினா 53. இந்தியா எஃகு உற்பத்தியில் உலக அளவில் எத்தனாவது இடம்? 8வது இடம். நெசவு தொழில் மூலம் இந்தியாவில் ஜிடிபி எவ்வளவு கிடைக்கிறது? 4%. இந்திய அளவில் சர்க்கரை உற்பத்தியில் 1/3 அளவை தரும் மாநிலம் மகாராஷ்டிரா. உலகில் காகித தொழிற்சாலைகள் பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடம்? 15. இயற்கையான பட்டு தயாரிப்பில் இந்தியாவின் இடம் 2. உலக அளவில் எத்தனை சதவீதம் உற்பத்தியை பட்டு தயாரிப்பில் இந்தியா கொண்டுள்ளது? 16%. இந்தியா எத்தனை வகையான பட்டு துணிகளை உற்பத்தி செய்கிறது? 5 வகையான. 1889 இந்தியாவில் எந்த மாநிலத்தில் முதன்முறையாக எண்ணெய் கிணறு தோண்டப்பட்டது? அசாம். வினா 60. எண்ணெய் எரிவாயு கழகம் 1956 எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? உத்தரகாண்ட், டெக்ராடூன். வினா 61.
இந்தியாவில் ஹைட்ரஜனை பயன்படுத்தி தயாரிக்கும் உரத் தொழிலானது உலகில் எத்தனாவது இடம்? 3வது இடம். விஸ்வேஸ்வரய்யர் இரும்பு எஃகு தொழிற்சாலை நிறுவப்பட்டுள்ள இடம் கர்நாடகா, பத்ராவதி. இந்தியா எஃகு நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு 1974. ஜாம் செட்போர்ட் TISCO தொடங்கப்பட்ட ஆண்டு 1907. பொதுத்துறை எஃகு நிறுவனம் மற்றும் உதவி நாடுகளில் சரியானது. விடை அனைத்தும் சரி. ரூர்கேலா ஜெர்மனி, பிலாய் ரஷ்யா, பகாரோ ரஷ்யா. பொதுத்துறை எஃகு நிறுவனம் மற்றும் உதவி நாடுகளில் தவறானது. விடை துர்காப்பூர் ரஷ்யா என்பது தவறானது. துர்காப்பூர் இங்கிலாந்து என்பதே சரியானது. விடை இங்கிலாந்து. சேலம் வெளிநாட்டு உதவி எல்லை. விஜயநகர் இந்திய அரசு. விசாகப்பட்டினம் ரஷ்யா. துர்காப்பூர் இங்கிலாந்து. வினா 67. இந்தியாவில் நைட்ரஜன் பயன்படுத்தி தயாரிக்கும் உரத் தொழில் உலகில் எத்தனாவது இடம்? 3வது இடம். வினா 68. 1969 ஜூலை 19 தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை 14. 1980 தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை 6. வாழ்க்கை தர குறியீட்டை PQLஐ உருவாக்கியவர் டி மோரிஸ். HDI என்பது எதன் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது? விடை அனைத்தும் சரி. ஆயுட்காலம், கல்வி, GDP, தனிநபர் வருமானம். ஐந்தாண்டு திட்டங்கள் பற்றியதில் சரியானது. முதல் ஐந்தாண்டு திட்டம் ஹரோல்ட் டாமர். 2வது ஐந்தாண்டு திட்டம் மகள நோபில். 5வது ஐந்தாண்டு திட்டம் TT தார். விடை அனைத்தும் சரி. வினா 73. நிதி ஆயோக் என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு? விடை 2015 ஜனவரி 1. வினா 74. எதிர்பார்க்கப்படும் ஆயுளுக்கான குறியீட்டில் 100% என்பது 77 வருட ஆயுளுக்கு வழங்கப்பட்டுள்ள முதல் நாடு? ஸ்வீடன். வினா 75. 100% பெற்று 28 வருட ஆயுட்காலம் பெற்ற நாடு? பிசாவு. புதிய தொழில் கொள்கை எப்போது தொடங்கப்பட்டது? விடை ஜூலை 24, 1991. போட்டிக்குழு எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 2010. காய்கறி உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடம்? 2ஆம் இடம். பழங்கள் உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடம்? முதலிடம். அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது? 1955. அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின்படி குளிர்பதன கிடங்கு ஆணை எப்போது ஏற்படுத்தப்பட்டது? 1964. எந்த ஆண்டு 1500க்கும் மேற்பட்ட பொருட்கள் மீதான இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டன? 2001. புதிய அயல்நாட்டு வாணிப கொள்கை அறிவித்த ஆண்டு? 2015 ஏப்ரல் 1. இறக்குமதிக்கான தீர்வைகளை பெருமளவு குறைக்க பரிந்துரை செய்த குழு? செல்லையா குழு.
சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை எப்போது உருவாக்கப்பட்டது? 2000. 400 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் எப்போது உருவாக்கப்பட்டது? 2005. 1965 முதலில் எங்கு ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் ஏற்படுத்தப்பட்டது? காண்ட்லா. 1980களில் எத்தனை ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் ஏற்படுத்தப்பட்டது? 7. CRR மற்றும் SLR யாருடைய பரிந்துரையின்படி குறைக்கப்பட்டது? நரசிம்ம குழு. வினா 90. ஓர் இந்திய உழவன் கடனிலை பிறந்து கடனிலை வாழ்ந்து கடனிலையை இறந்து அவன் சந்திக்கும் கடனையை விட்டு செல்கிறான் என்று கூறியவர் சர் மால்கம் டார்லிங். ஒரு புறம் கிராமங்கள் காலியாகவும் மறுபுறம் நகரங்கள் நெரிசலாகவும் இருப்பதை இரட்டை நெஞ்சாக்கள் என்று கூறியவர் ஸ்மாரசர். முத்ரா வங்கி எப்பொழுது துவங்கப்பட்டது? 2015 ஏப்ரல் 8. தேசிய ஊரக நல அமைப்பு NRHM எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? 2005 ஏப்ரல் 12. சாரி 1918 சில தென்னிந்திய கிராமங்கள் என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் ஸ்லேட்டர். இந்தியாவில் உள்ள ஊரக குடும்பங்களில் கடனாளிகளின் பங்கு எவ்வளவு? 4இல் 3 பங்கு. கிராமங்களில் வாழும் மக்கள் நாள் ஒன்றுக்கு எவ்வளவு கலோரி எடுத்துக்கொள்ள வேண்டும்? 2400 கலோரி. உலக ஏழை மக்களின் தொகையில் எத்தனை சதவீதம் மக்கள் இந்தியாவில் இருக்கின்றனர்? 22%. சிறியது அழகு என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ஸ்மாரசர். வினா 99. புறா திட்டம் அறிமுகப்படுத்தியவர் அப்துல் கலாம். வினா 100. ஊரக வறுமை ஒழிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் சரியானது. விடை அனைத்தும் சரி. 20 அம்ச திட்டம் 1975. வேலைக்கு உணவு திட்டம் 1977. ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் 1989. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்திய பொருளாதாரம் முக்கிய வினா விடைகள் 100 பார்த்துள்ளோம். அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது போன்ற அனைத்து பாடங்களுக்கும் வினாக்களை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பருக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.